Hello students, welcome to Uma Maths. Samacheer syllabus, first chapter relations and functions. அதில் exercise 1.4 பார்த்துட்ருக்கோம். Example 1.18 பார்க்கலாம். இது ஒரு important question. Publicல கேட்கறதுக்கு chances இருக்கு. If the function f from r to r நா தெரியும் real number to real number is given by f of x is equal to 3 definitions கொடுத்திருக்காங்க. வழக்கமா நமக்கு f of x க்கு 1 தான் கொடுப்பாங்க. இப்போ 3 கொடுத்திருக்காங்க. பட் ஒரு டெஃபினிஷனும் எந்த இன்டர்வலுக்கு சூட் ஆகுதுன்னு பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும். 2x plus 7 எங்கேனா x less than -2 க்கு, x square minus 2 எங்கேனா -2 less than or equal to x less than 3 க்கு, 3x minus 2 வந்து x greater than or equal to 3 க்கு. இப்போ 4 questions கேட்டிருக்காங்க. f of 4, f of -2, இங்கே f of 4 plus 2 into f of 1, அதே மாதிரி fourth one f of 1 minus 3 into f of 4 by f of minus 3. இப்போ first question எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நம்பர் லைன் போட்டுக்கிறோம். ஏன்னா இந்த 3 இன்டர்வல்லையும் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். அதுக்கு ஒரு நம்பர் லைன் போட்டுட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ நம்பர் லைன் எங்கேருந்து இது வரைக்கும் எடுத்துருக்கோன்னா நம்ம இன்டர்வலில் -2 3 வரைக்கும் இருக்குது. -2லேருந்து +3 வரைக்கும். ஸோ நம்ம -5லேருந்து +6 வரைக்கும் எடுத்திருக்கோம். இப்போ இந்த நம்பர் லைனில் மிடில் 0 போட்டுக்குவோம். ரைட் சைடு ஃபுல்லாக பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு ஃபுல்லாக நெகட்டிவ். இப்போ ஃபர்ஸ்ட் இன்டர்வல் எக்ஸ் லெஸ் தேன் -2ன்னு இருக்குது. அப்போது -2ங்கிற நம்பருக்கு நேராக மேலே அங்கே கொடுத்துருக்கிற இதே சிம்பிள், இந்த சிம்பிள் படிக்க தெரியலைனா, லெஸ் தேனா கிரேட்டர் தேனான்னு படிக்க தெரியலைனா கொடுத்துருக்கிற சிம்பிளை அப்படியே காப்பி பண்ணிக்கும். இந்த சிம்பிள் இங்கே போட்டிருக்கு. இப்போ வழக்கமாக நம்ம எங்கேயாவது ஊருக்கெல்லாம் போனோம்னா வழி போட்டிருப்பாங்க. இப்படி ஒரு அப் ஏரோ போட்டு சென்னை அப்படின்னு போட்டிருந்தா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போவோம். இந்த பக்கம் ஒரு ஏரோ போட்டு இங்கே சென்னை அப்படின்னு போட்டிருந்தா லெஃப்ட் சைட் போவோம். இல்லை இப்படி ஏரோ போட்டிருந்தோம்னா ரைட் சைட் போவோம். ஸோ இந்த ஏரோவோட சிம்பிளில் இந்த ஷார்ப் எட்ஜ் எங்கே இருக்கோ அந்த வழியாக தான் நம்ம மூவ் பண்ணுவோம், அந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுவோம். அதேமாரி இப்போ இந்த லெஸ் தேன் சிம்பிளில் ஷார்ப் எட்ஜ் இந்த பக்கம் இருக்குது, எந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ நம்ம லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணணும்னு அர்த்தம். -2வோட லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் தான் நமக்கு வேணும். ரியல் நம்பர்ஸ்ங்கனால ஈவன் எல்லா டெசிமல் பாயிண்ட்ஸும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஆனால் நமக்கு டெசிமல் நம்பர்ஸ் எதுவும் கேட்கல. ஸோ -2க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பர்ஸ் -3, -4, -5 எக்ஸெட்ரா இன்னும் நிறையா நம்பர்ஸ் இருக்குது. இதில் இந்த -2வை இன்க்ளூட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு இங்கே பார்க்கணும். கீழே கோடு கொடுத்துருந்தாங்கன்னா இன்க்ளூட் பண்ணிக்கணும், கீழே கோடு கொடுக்கலைன்னா இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே கோடு கொடுக்கலை. அப்போ -2வை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு அதை விட்டுட்டு அதுக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ஆரோ சிம்பிள் என்ன சொல்லுது, லெஃப்டில் மூவ் பண்ண சொல்லுது. ஸோ -2க்கு லெஃப்டில் இருக்கிற நம்பர் -3, -4, -5 எக்ஸெட்ரா. ஸோ உனக்கு புரியணுங்கிறதுக்காக இங்கே வேணால் ப்ராக்கெட்டில் -3, -4, -5 எக்ஸெட்ரான்னு எழுதிக்கலாம். இந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் இந்த டெஃபினேஷனை யூஸ் பண்ண போகிறோம். -3, -4, -5க்கெல்லாம் நம்ம இந்த எஃபோட டெஃபினேஷனை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அடுத்த இன்டர்வல் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் லைஸ் பிட்வீன் -2 and 3. இதுக்கு நமக்கு நம்பர் லைன் தேவையில்லை, நமக்கே புரியும் -2க்கும் 3க்கும் என்னென்ன மாதிரி இடையில இருக்குன்ட்டு. வேணும்னா செக் பண்ணிக்கலாம். இங்கே -2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இந்த 2 நம்பருக்கு நடுவில் இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் -2க்கு பக்கத்தில் அந்த கீழே கோடு போட்டிருக்காங்க, 3க்கு பக்கத்தில் கீழே கோடு போடலை. ஸோ 3 இன்க்ளூட் ஆகாது, இந்த -2 இன்க்ளூட் ஆகும். ஸோ இன்க்ளூட் ஆகுங்கிற போது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கணும். அது 2 ஒன்றை ஃபேஸ் பண்ணணும். இந்த பக்கம் திருப்பி போடக்கூடாது. -2வும் 3யும் ஒன்றை ஃபேஸ் பண்ணணும். இந்த -2க்கு கீழே கோடு இருக்கிறதுனால ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கணும். 3க்கு பக்கத்தில் கோடு இல்லாதனால parenthesis ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கணும். இப்போ இதில் -2 இன்க்ளூட் ஆகும், இந்த 3 இன்க்ளூட் ஆகாதுங்கிறதுனால என்னென்ன நம்பர்ஸ் நமக்கு கிடைக்கும், -2, -1, 0, 1 and 2. 3 வராது. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பக்கத்தில் எழுதிக்கலாம். ஸோ இங்கே என்னென்ன நம்பர்ஸ், -2, -1, 0, 1 and 2. இந்த நம்பர்ஸ் மட்டும் இந்த இன்டர்வலில் இருக்குது. அடுத்தது 3x -2 எங்கே வரும்னா எக்ஸ் கிரேட்டர் than or equal to 3. இங்கே ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே மூவ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஷார்ப் எட்ஜ் ரைட் சைடில் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு மூவ் ரைட் சைட். ஸோ 3க்கு பக்கத்தில் இங்கே 3 இருக்குது, இந்த 3க்கு மேலே அங்கே கொடுத்துருக்கிற சிம்பிள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஷார்ப் எட்ஜஸ் அட் த ரைட் சைட். அப்போ ரைட் சைட் மூவ் பண்ணோன்னா
4, 5, 6 எல்லாம் வரும். இதில் 3 இன்க்ளூட் ஆகுமா ஆகாதான்னா இங்கே கோடு போட்டிருக்காங்க. ஸோ 3 இன்க்ளூட் ஆகும். ஸோ அந்த இன்டர்வல் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் 3, 4, 5, 6 எக்ஸெட்ரா. ஸோ இங்கே என்னெல்லாம் வரும்? 3, 4, 5, 6 எக்ஸெட்ரா. இப்போ இந்த நம்பர்ஸை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எதை செலக்ட் பண்ணணும்னு. ஸோ இந்த நம்பர் லைன் போட்டுட்டோன்னா உங்களுக்கு இந்த ப்ராக்கெட்ஸ் போட தெரியலைனாலும் நம்பர் லைன் போட்டுட்டிங்கன்னா நம்பர்ஸ் செக் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த ப்ராக்கெட்ஸ் எதை சொல்லுதுன்னா இந்த ப்ராக்கெட் போட்டோன்னா அந்த நம்பர் இன்க்ளூட் ஆகலைன்னு அர்த்தம். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டோன்னா அந்த நம்பர் இன்க்ளூட் ஆகிக்குன்னு அர்த்தம். இந்த பேராந்தசிஸ்க்கு எக்ஸ்க்ளூடட், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இன்க்ளூடட். இப்போது ஃபர்ஸ்ட் கொஷின் f of 4 நமக்கு வேணும். f of 4 வேணும்னா அந்த 4 முதல்ல எந்த இன்டர்வலில் வருதுன்னு பார்க்கணும். நம்ம இங்கே பார்த்தே கண்டுபிடிச்சிக்கலாம். 4 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் ரீஜன் சொல்லலாம், இது செகண்ட் ரீஜன், இது தேர்ட் ரீஜன். ஸோ இதில் 4 எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இங்கே இருக்குது. இது அதுக்கு முன்னாடி இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் இங்கேயே நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த 2x + 7ங்கிறது ஃபர்ஸ்ட் இன்டர்வலோடது. இந்த இன்டர்வலோட டெஃபினேஷன் 2x + 7. ஸோ இங்கே 2x + 7 போட்டுக்கலாம். இந்த இன்டர்வலுக்கு இது டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வலில் x² - 2 போட்டுக்கலாம். லாஸ்ட் ஒன்னுக்கு இந்த இன்டர்வலுக்கு இது டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 3x - 2 போட்டுக்கலாம். இப்போது 4 இங்கே இருக்குது. இந்த ரீஜனை நம்ம தேர்ட் ரீஜன் சொல்கிறோம். அந்த 4ஓட ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 3x - 2. ஸோ 4 இங்கே இருக்கிறதுனால இதுதான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். f of x is 3x - 2. இந்த ரீஜனை தேர்ட் ரீஜன் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ எழுதும்போது எப்படி எழுதணும்னா f of 4 நம்ம கண்டுபிடிக்கணும். x is equal to 4 falls in the third interval. நம்ம அந்த ரீஜனை தேர்டுன்னு போட்டிருக்கோம். ஸோ இட் ஃபால்ஸ் இன் த தேர்ட் இன்டர்வல். அந்த தேர்ட் இன்டர்வலில் f of x எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா 3x - 2ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ f of 4 நமக்கு வேணும். அப்போ xக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். 3 × 4 - 2, 12 - 2 is 10. அதே மாதிரி அடுத்தது f of -2. -2 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த இன்டர்வலில் -2 எங்கே இருக்குது? இந்த -2 மேலே 2 ப்ராக்கெட்டுமே இருக்குது. இதில் இந்த பேராந்தசிஸ்னால் எக்ஸ்க்ளூட் ஆனது, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் இன்க்ளூட் ஆனது. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் எடுத்தோம்னா இதுதான் வரும். இது பார்க்க தெரியலனா நம்ம இங்கே பார்த்துக்கலாம் -2 எங்கே வருதுன்னு. இந்த இன்டர்வலில் -2 எங்கே இருக்குது? ஸோ இதுதான் எடுக்க போகிறோம். f of x is equal to x² - 2 தான் எடுக்க போகிறோம். ஸோ f of -2 is x is equal to -2 falls in the second interval or second region. ஸோ இதுதான் எடுக்க போகிறோம். x² - 2. இப்போ x இருக்கிற இடத்துல -2 போடுவோம். -2 the whole square. இங்கே இருக்கிற -2 பவர் ஈவனாக இருந்தால் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 square is 4. -2 is 4 - 2 equal to 2. தேர்ட் ஒன் 2 ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இந்த 2 எங்கே இருக்குன்னு நல்லா பார்க்கக்கூடாது. இது வந்து இட்ஸ் அ நியூமரல், இது ஒரு நம்பர். இந்த நம்பருக்கு முன்னாடி f இருந்தால் தான், எஃப்க்குள்ளே இந்த நம்பர் இருந்தால் தான் நம்ம ஃபங்க்ஷனல் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த 4க்கும் இந்த 1க்கும் மட்டும் ஃபங்க்ஷனல் வேல்யூவை போட்டுட்டு இந்த 2வை f of 1ஓட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 4 and 1 எங்கே வருதுன்னு பார்க்கணும். பட் 4 ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். f of 4 is equal to 10. ஸோ திரும்பவும் தேட தேவையில்லை. இந்த 1 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். x is equal to 1 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த நம்பர்ஸில் 1 எங்கே இருக்குது? இட் இஸ் +1. ஸோ இங்கே இருக்குது. செகண்டில் இருக்குது, செகண்ட் இன்டர்வல் இருக்குது. ஸோ அதனோட ஃபங்க்ஷனல் வேல்யூ x² - 2. ஸோ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா f of 1 x is equal to 1 falls in the second interval. So f of x is equal to x² - 2. So xக்கு பதிலாக 1 போட்டோம்னா 1² - 2, 1 - 2 is -1. And f of 4 is 10 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ ஆன்சரில் என்ன எழுதணும்? f of 4 10ன்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். f of 1 -1ன்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். இந்த 2வை f of 2ன்னெல்லாம் போடக்கூடாது. இந்த -1 கூட 2வை மல்டிப்ளை பண்ணிக்கணும். 10 + 2 ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடாதீங்க, மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட். ஸோ 2 × -1 is -2. இந்த 10 முன்னாடி போட்டிருக்கோம். 10 - 2 is 8. இப்போ லாஸ்ட் சப்டிவிஷன் f of 1 - 3 × f of 4 by f of -3. f of 1 ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். f of 1 is -1.
f of 4 ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். f of 4 is 10. So f of minus 3 மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். So minus 3 எந்த ரீஜனில் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இதில் minus 3 ஃபர்ஸ்டில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வல் இருக்குது. அங்கே எக்ஸோட வேல்யூ 2x plus 7. So x is equal to minus 3 falls in first interval. And f of x is equal to 2x plus 7. அதில் xக்கு பதிலாக minus 3 replace பண்ணுறோம். So 2 into minus 3 plus 7. 2 into minus 3 is minus 6 plus 7. Opposite sign இருக்குது. So subtract பண்ணணும். Subtract பண்ணி பெரிய நம்பரோட சைன் போடணும். It is 1. இப்போ இதில் எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா f of 1ங்கிறது minus 1 minus இந்த 3க்கு 1 போடக்கூடாது. 3 into f of 4ங்கிறது 10. f of 4 is 10 divided by f of minus 3. f of minus 3 is 1. இப்போ முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ minus 1 அப்படியே இருக்குது. 3 10s are 30 மைனஸ் இங்கே அப்படியே போட்டிருக்கோம். இப்போ ரெண்டு சேம் சைன். ஸோ add and put the same sign. minus 1 minus 30 equal to minus 31.